நண்பர்களே, இன்றைக்கி ஒவுத்துமுட்டு சிலேபி 2 தூக்கிட்டு வந்தோம். 2 போட்டு இன்றைக்கி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லப்போ பாய் சொன்னார், இல்லை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு உள்ள வேலைக்கு நம்ம ஆயத்தமாயிட்டோம். அதோட என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், கத்தியை ரொம்ப தரன்னு தீட்டி விட்டு இங்கிட்டு 4 கீரை அங்கிட்டு 4 கீரி விட்டு சரி நம்ம சிலேபி சாப்பிட்டதில்லை. ஏன்னா நம்ம ஊரில் குளத்துலையும் ஆற்றுலையும் கிடைக்கிறதுனால பாசி ஆடாடிதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறது இல்லை. அதை இந்த சிலேபி மீன் வெள்ளாட்டை பொறுத்தளவு அதிகமாக சேல்ஸ் ஆகுது. எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சரி, ஓகே, ஒரு நாளைக்கு நம்மளும் அது என்னன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த களத்தில் இறங்குனுச்சு. சூப்பராக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாட்டை பொறுத்தளவு கடல் மீன் போல் ஒரு ஸ்மெல்லு தான் அடிச்சுது, நல்லா இருந்தது. 2 பேரும் பேசிக்கிறாங்க, நம்மளை நீ போட்டு தாக்கிடுவானு போட்டுருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாவுக்கு உள்ள வேலையெல்லாம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மசாலாவுக்கு உள்ள வேலை உங்களுக்கு எப்போவுமே தெரியும். அந்த மீன் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா பசன்னு போட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு மசாலாவை. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னால், மீனை பிடிச்சி கிழிச்சு விட்ட இடத்துக்குள்ளார எல்லா இடத்துலையும் வச்சு திணிச்சு விட்டு நல்லா மசாலா உள்ளார ஏற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த மசாலாலாம் கொஞ்சம் நேரம் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கணும். காரணம் ஏன்னா அந்த உப்பும் அந்த மசாலாவும் மீனுக்கு உள்ளே ஏறும். அந்த ஒரு காரணத்துக்காக அதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால், தோசைக்கல்லை எடுத்து வச்சு தோசைக்கல்லை போட்டால் இன்னும் நல்லா இருந்தது. ஒட்டாமல் வந்ததுனால அது ஒரு காரணமாக நம்ம தோசைக்கல்லை போட்டோம். அதை எடுத்து போட்டு ஒரு சும்மா தலை போட்டு பொரியலுக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அது என்னென்னு கேட்டால் பரபரன்னு பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம அதை அங்கிட்டு ஒரு திருப்பு இங்கிட்டு ஒரு திருப்பு அப்படி எடுத்து வச்சுட்டு அப்படியே 2 பக்கம் திருப்பி விட்டதுக்கப்புறம் பொரிக்க போகும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்ன நண்பர்களே, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நேரம் அதை வேக விடணும். எண்ணெய் விட்டு அந்த அடிப்பக்கமாக நல்லா கருக விடணும். ரொம்பவும் இல்லை, ஒரு நார்மல் கருகு தெரியும் நம்மளுக்கு. அந்த கருகுனதுக்கு அப்புறம் நம்ம பெரட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இல்லைங்க போகும்போது ஒட்டிக்கிட்டு வரும். நான்ஸ்டிக்கு இருக்குது, அதில் கூட நம்ம பண்ணலாம். இதே போல் உள்ள தோசைக்கல்லை பண்ணுறவங்களுக்காக நான் அந்த செய்ய சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. அப்புறம் என்ன பண்ணால் எடுத்து வச்சுட்டோம். அதுக்கு ஃபுல்லாக ஜிகினாலாம் கட்டி கொண்டு வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரே ரூமில் உட்காந்து அடித்து நவத்திட்டோம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் இதே போல் நம்ம அப்டேட்டை பார்ப்போம். ஓகே, பாய்.